அன்பு மாணவர்களுக்கு தாமிரபரணி பொறியியல் கல்லூரி சார்பாக வணக்கங்கள். இந்த வீடியோவில் நாம் சிவில் இன்ஜினியரிங்கில் முக்கியமான ஒரு மெட்டீரியல் பற்றி பார்க்கலாம். அதாவது ஃப்ளையாஷ். ஃப்ளையாஷ் என்றால் என்ன? ஃப்ளையாஷ் என்பது தெர்மல் பவர் பிளான்ட்டில் கோல் எரிக்கும் போது வெளியேறும் ஃபைன் பவுடர் தூசி. இதில் அலுமினா, சிலிக்கா, கால்சியம் ஆக்சைடு மாதிரியான சத்துக்கள் இருக்குது. இவை எல்லாம் சிமெண்டில் கிடைக்கிற சத்துக்கள் மாதிரி தான். இது எப்படி உருவாகுது? கோல் எரியும் போது ஹை டெம்பரேச்சரில் ஃப்ளையாஷ் உருவாகுது. இந்த ஃப்ளையாஷ் ஃபில்டர் சிஸ்டம் மூலம் கேப்சர் பண்ணுறாங்க. ஃப்ளையாஷ் வகைகள். ஃப்ளையாஷ் 2 முக்கிய வகைகள் வகைப்படுத்தப்படுகிறது. கிளாஸ் எஃப் என்பது குறைந்த அளவிலான கால்சியம் கொண்டதுடன் அமிலத்தன்மை உடையதாகும். இது பொதுவாக அதிகமான போஸ்னானிக் செயல்பாடுகளை கொண்டுள்ளது. மறுபுறம் கிளாஸ் சி ஃப்ளையாஷ் என்பது அதிக அளவிலான கால்சியம் கொண்டது மற்றும் மேலும் சிறந்த சிமிட்டேனியஸ் தன்மை உடையது. இது ஸ்ட்ரென்த் டெவலப்மெண்ட்டுக்கு மிக பயனுள்ளதாக உள்ளது. ப்ராப்பர்ட்டிஸ். ஃப்ளையாஷ் என்பது ஒரு நன்கு அரைக்கப்பட்ட தூசி போன்றது. எனவே இது எளிதாக கலக்க முடியும். இதில் உள்ள போஸ்னானிக் தன்மை காரணமாக சிமெண்டுடன் சேர்க்கும்போது கட்டுமானத்தின் ஸ்ட்ரென்த்தை மேம்படுத்தும். இது இலகுவான எடை கொண்டதால் கையாள எளிதானது. ஃப்ளையாஷை உருவாக்கும் கோல் வகைக்கு ஏற்ப இது சாம்பல் நிறத்துடன் காணப்படுகிறது. இதுவரை பார்த்த ஃப்ளையாஷின் அடிப்படை தகவலும் தன்மைகளும். அடுத்த வீடியோவில் நாம் இதோடு அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் பார்க்க போகிறோம். தொடர்ந்து பாருங்கள். நன்றி.